السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபக தாபியன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏராளமான எச்சரிக்கைகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய தினம் குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரிக்கிற பொழுது, இதா குல்த லிசாஹிபிக வல் இமாமு யக்துபு அன்சித், இமாம் உரை நிகழ்த்துகிற போது அருகில் இருப்பவரிடத்தில் வாய் மூடுங்கள், பேசாதீர்கள், உரையை கவனியுங்கள் என்று நீங்கள் நன்மையை ஏவினாலும் ஃபகத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள், உங்கள் ஜுமாவை நீங்கள் பால்படுத்தி விட்டீர்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நாம் ஈடுபடக்கூடிய இந்த அமலில் முழுமையான நன்மைகளை பெற்றிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஈடுபடுவோமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனால் படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்கள், எத்தனையோ படைப்பினங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹ் மனித சமுதாயத்தை ஒரு படி மேலாக உயர்த்தி வைத்து பேசுகிற திருமலை குர்ஆனுடைய வசனத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு புகழாரம் சூட்டுகிறான். எத்தனையோ மனிதன் வாய் பிளந்து பார்க்கிற படைப்பினங்கள் இந்த துனியாவில் இருந்தாலும் கூட மனிதனா இருக்கிற நீந்தான் ஒரு படி மேல இருக்கிற என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஒரு படி மேலாக தூக்கி வைத்து பேசுகிறான். ஏன், என்ன காரணம்? அப்படி பேசப்படுவதற்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன் எடுக்கும் பல்வேறு வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி மனிதர்களை படைத்து, ஏதோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் எதை விரும்புவீர்களோ இந்த துனியாவில் அனுபவித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது ஆகுமானதோ, எது ஹலால் ஹராம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாயை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தையை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று
அல்லாஹ் இந்த துனியாவில் எந்த ஒரு மனிதரையும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விட்டுவிடவில்லை. எல்லாம் அவன் நிர்ணயித்ததன் அடிப்படையில் விதி எழுதப்பட்டதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அல்லாஹ் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனிதர்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது ஹலால், எது ஹராம் என்று அவன் விதியாக ஆக்கியிருப்பானோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் எழுதப்பட்ட விதிகளில் அல்லாஹ் நமக்கு சட்டத்திட்டமாக்கியிருக்கிற ஒரு அல்லாஹ்வை நம்பியிருக்கிற ஒரு முஃமின் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான அடிப்படைகள் உண்டு. அப்படித்தான் இந்த துன்யாவிலே மனிதன் இன்னொரு சக மனிதனை தேர்ந்தெடுக்கிறான், உறவு பாராட்டுகிறான், நண்பனாக எடுத்துக் கொள்ளுகிறான். அந்த நிலையும் திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றெடுத்த தாயிலிருந்து துவங்குகிறான். தனக்காக பிறந்த பிள்ளைக்கும் அல்லாஹ் ஒரு தரஜாவை கொடுக்கிறான். தன்னை திருமணம் முடித்துக் கொண்ட பெண்ணாக இருக்கிற மனைவிக்கும் அல்லாஹ் ஒரு தரஜாவை கொடுக்கிறான். சுற்றி இருக்கிற சுற்றத்தார்களுக்கு ஒரு தரஜாவை கொடுக்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்கு ஒரு தரஜாவை கொடுக்கிறான். தாய்க்கான அந்தஸ்து என்ன? மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு தோழர் கேட்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உம்முக்க 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 என்று முதல் 3 இடத்தை தாய்க்கு தூக்கி கொடுத்தார்கள். துனியாவிலே மனிதன் விரும்புகிற இடங்கள் முதல் 3 இடங்கள் தான். தங்க பாத்திரம் கிடைத்து விட வேண்டும், அல்லது வெள்ளிப்பட்டமானது கிடைத்து விடாதால், அல்லது எனக்கு அதற்கு 3ஆம் நிலையில் இருக்கிற அந்த பட்டத்தையால் தரமாட்டார்களா என்று மனிதன் இந்த துனியாவில் போட்டி போட்டு ஓடுகிறான். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த துனியாவிலே நீங்கள் ஒருவரை நேசித்து உறவு பாராட்ட வேண்டும் என்றால் உன்னுடைய தாயோடு நீ உறவு பாராட்டு, அவர்களுக்குத்தான் இந்த துனியாவின் முதல் 3 இடம். தந்தைக்கு 4வது இடம். தாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. அதே தாய்க்கு அடுத்தபடியாக இருக்கிற தந்தைக்கான நிலை என்ன? உன் தந்தையும் சாதாரணமானவர் அல்ல. உன் தாய் உன்னை வயிற்றிலே பெற்றெடுப்பதற்கு முன்னால் பட்ட சிரமங்களை போன்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக்கி உன்னுடைய தந்தையும் உனக்காக உழைத்த வாழ்க்கை பகுதிகள் உண்டு. அவரையும் நீ பேணி பாதுகாத்துக் கொள். அவரை சர்வ சாதாரணமாக இலக்காரமாக நினைத்து விடாதே. அவருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அவரையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வா. தாய்க்கும் தந்தைக்குமான உறவை இஸ்லாம் இப்படி பேசுகிறது. ஒரு சகோதர சகோதரி இருப்பார் என்றால் அவரோடு எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், அந்நியமான ஆண்கள் யார், அந்நியமான பெண்கள் யார் என்றெல்லாம் சகோதர சகோதரிகள் சார்ந்து பேசுவோம். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சார்ந்த திருமறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற பாடம் என்ன? யாரையும் பகைத்துக் கொள்ளாது. எப்படி நீ வாழ வேண்டும் தெரியுமா? அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமான சகோதரன் இன்னொரு முஸ்லிமான சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கிறான். 2 பேரும் முஸ்லிமால், நீங்கள் இருவரும் சகோதரர்கள். உனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை அவன் துணை தெரிய வேண்டும். அவனுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நீ அதை துணை தெரிய வேண்டும். அல்லாஹ் இப்படியெல்லாம் உறவுகள் குறித்து நமக்கு சொல்லி தந்துவிட்டு இந்த உறவுகள் எப்போது வரைக்கும் தொடர வேண்டும், எல்லா நேரத்திலும் இந்த உறவுகளோடு நீ ஒன்று கூடி இருக்கக்கூடாது என்பது திருமறை குர்ஆனுடைய சட்டம். தாய்க்கு எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை திருமறை குர்ஆன் கொடுத்ததோ அதை விட பன்மடங்காக தாய் தனக்கு மார்க்கத்திற்கு முரணான ஒன்றை சொல்வார் என்றால், இதை நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு ஏவுவார் என்றால் திருமறை குர்ஆன் அதற்கு கடுமையான கண்டனத்தை தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தாஅத்த லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில்லாஹ். இந்த துனியாவிலே எத்துணை பெரிய படைப்பினங்கள் இருந்தாலும் கூட, மனித சமுதாயங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு மாறு செய்கிற விஷயத்தில் கட்டுப்படாதீர்கள். அம்மா தானே சொல்றாங்க, கேட்காத. மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை உன் தாய் சொல்வாரால் கட்டுப்பட்டு நடக்காதீர்கள், உடை தெரியுங்கள். திருமறை குர்ஆன் கட்டளை போடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி தந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற யதார்த்த வாழ்க்கையை நீங்கள் சற்று சீர்தூக்கி பாருங்கள். வரதட்சணை திருமணம் இன்றைக்கும் ஒழிந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஊர்களில் இன்றைக்கும் ஒழிந்த பாடில்லை. ஆடம்பர திருமணங்கள், அனாச்சாரங்கள் இன்றைக்கும் குறைந்த பாடில்லை.
மாப்பிள்ளை என்னங்க சொல்றாங்க, இல்ல பாய் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, எங்க அம்மா தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு அம்மா வரத்துக்கு பழிய போட்டுருவாங்க. எங்க அம்மா தான் வரதட்சணை வாங்க மனம் முடிக்குது, நீ வரதட்சணை வாங்கன்னா அவனை கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னு பயம் கொடுக்குது, நான் என்ன பாய் செய்வேன் இப்படின்னு இந்த துனியாவில் இவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லாத போன்றும் அவன் உம்மாதான் எல்லா பாவத்தையும் செய்ததை போன்றும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான். இப்படி பேசுற ஆண்களுக்கு ஒரு கேள்வி, என்ன உங்க உம்மா உனக்கு பிடிக்காத ஒரு பிள்ளைய பார்த்தாச்சு, 2 கண்ணுல ஒரு கண்ணு தெரியல, 2 கையில ஒரு கை வேலை செய்யல, பிள்ளை நட சரியில்லை, பேச்சு சரியில்லை, இப்படி உள்ள அவ திருமணம் பண்ணிக்கிறீயா? இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாய் அம்மாவாது லூசு மாதிரி பேசுது பாய், சரியில்லை, எங்க அம்மா ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட கூட்டு போகணும், ஏண்டா பேச்சு சரியில்லை. தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால், தன் வாழ்க்கைக்கு கேள்விக்குறி என்றால் அந்த இடத்திலே எதிர்த்து களமாடுகிற இளைஞர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் மார்க்கத்திற்கு முரண்பட்டு நடக்கிற விஷயத்தை ஏவினால் கண்டும் காணாமல் செல்வது ஏன்? இந்த துனியாவினுடைய ஆசை உங்களை அப்படியே ஈர்த்து விட்டதால், துனியாவினுடைய ஆடம்பரங்கள் உங்களை அப்படியே இழுத்து போட செல்கிறதால் திருமறை குர்ஆன் உங்களை எச்சரிக்கிறது. வரதட்சணை வாங்கி திருமணம் முடிப்பது இன்றைக்கும் கண்டனத்திற்குரியது என்று பல பேரிடத்தில் சொல்லப்பட்டு வெற்றி தலை குனிந்து இரவோடு இரவாக கட்டில்களையும் பீரோக்களையும் ஏற்றிச் செல்கிறார்கள். நைட்டு 12 மணிக்கு ஏற்றுறாங்க, சத்தமே இல்லாம, என்னடா யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தானா பிரச்சனையா போயிடும், ஊரை எல்லாம் தமிழ் அடிச்சிருவாங்க, அசிங்கமா போச்சுல, கேவலமாக பார்க்கப்பட்டு விட்டது அல்லவா? இன்றைக்கும் அது குறைந்தபாடு இல்லை. என்ன காரணம்? மருமகனாய் இருக்கிற மகன் அதற்கு ஒத்து போகிறாங்க, அம்மா தானே. இந்த ஒரு விஷயத்துல கேட்டுருவோமே, 25 வயசு வரைக்கும் உம்மா சொன்னதை கேட்காத பிள்ளை, எதை சொன்னாலும் எதிரி அடிச்ச பிள்ளை, வரதட்சணை வாங்குறதுக்கு உம்மா சேரின்னு 2 கடையை ஏமாற்றான சுகம் தாங்குது. கிடைச்சிடாதா 50 பவுனு ஏங்குறாங்க. இன்னைக்கு ரேட் என்ன? 9,900 எழுதிருச்சு ஒரு கிராம் ரேட்டு. 50 பவுன் போட்டு முடிச்சாங்க சாதாரணமா அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடுவானு. துன்யாவுல ஓகே, துன்யாவில் தப்பித்துக் கொள்வோம், பிற மனிதர்கள் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு தெரியாமல் வாங்கி செலவிட்டு விடலாம், ஆகிரத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த துன்யாவில இது போன்ற உறவுகள் உங்களுக்கு இருக்கும் என்றால், இது போன்ற உறவுகள் எனக்கு இதை கட்டாயப்படுத்தும் என்றால், அதை உடைத்து விட்டு அல்லாஹ் ரசூல் எதை சொல்கிறார்களோ அதற்கு செல்லுங்கள் என்று திருமறை குர்ஆன் சட்டம் போடுகிறது. என் சகோதர சகோதரிகள், குடும்பத்தாரின் ஒருவர் வீட்டிலே ஒரு நிகழ்ச்சி, கத்ரா கல்யாணம் உண்டு தெரியுமா? சுன்னத்து கல்யாணம் அது நடக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, ஓய்ந்த பாடு இல்லை. இதுல போய் சாப்பாடு ஆக்கி போட்டு சாப்பிட்டு குடும்பத்தை கூட்டி பெரிய விழாவாக்கி விடுகிறோமே, இதுல நம்மால் போய் நிற்கிறான, மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு உறவுகளுக்காக என் அண்ணன் பிள்ளை, என் தங்கை பிள்ளை என்று மார்க்கத்தை ஒருபுறம் தூக்கி வைத்து விட்டு உறவுகளுக்காக இந்த துன்யாவிலே வளைந்து கொடுத்து செல்கிறார்களே, ஆகிரத்திலே நீங்கள் நிச்சயம் பிடிக்கப்படுவீர்கள். சாதாரண பிடி அல்ல. இந்த துன்யாவிலே இது போன்ற உறவுகளை நீங்கள் உங்கள் கைகளுக்கு கீழே வைத்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொன்னார், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மையை ஏறிக்கொள்ளுங்கள், எது சரியோ அதை சொல்லிக் கொடுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியத்தில் தீமையான காரியத்தில் நீங்கள் பங்கு கொள்ளவே வேண்டாம் என்று திருமறையின் குர்ஆன் தடை போடுகிறது. திருமறையின் குர்ஆனுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி குத்தாக்கப்பட்டு ஒரு சபை இருக்கும் என்றால் அந்த சபைக்கு நீ செல்லலாமா? உறவுக்காரராக இருக்கட்டும், உன் அண்ணனாக இருக்கட்டும், உன் தம்பியாக இருக்கட்டும், பெற்றெடுத்த தாயே அந்த சபைக்கு தலைமையேற்று நடத்தட்டும். திருமறை குர்ஆனுடைய கண்டனம் என்ன? அனிதா சமயத்தும் ஆயாத்தில்லான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் செவியுறப்பட்டு
யுக்ஃபரு பிஹா அவ் யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்ஊது மஅஹும். கேலி குத்தாக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஒரு சபை இருக்கும் என்றால் அந்த சபையிலே நீங்கள் அமர வேண்டாம் என்று திருமறை குர்ஆன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளை போடவில்லையா? ஏதோ மாற்று மத சகோதரர்கள் விழா நடத்துகிற அந்த சபைக்கு மட்டும்தான் தடையா? கோவில் திருவிழாக்களுக்கு மட்டும்தான் தடையா? கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மட்டும்தான் தடையா? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் என் வீட்டில் மறுக்கப்பட்டு என் குடும்பத்தாரிடத்தில் கேலி கூத்தாக்கப்பட்டு ஒரு சபை ஏற்படுத்தப்படுமானால் அந்த சபையிலே நான் கலந்து கொள்ளக் கூடாது என்பது இறைவனின் கட்டளை. இன்றைக்கு நிலை என்ன? உறவுகளை பகைத்துக் கொள்ளக் கூடாது. இன்றைக்கு பேசுகிற வெற்று வார்த்தை என்ன? இப்படி பாய், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, நாளைக்கு நான் வீட்டுல இருக்கணும். எங்க அம்மாவை எப்படி பகைச்சுக்கிறது, எங்க அத்தாவை எப்படி பகைச்சுக்கிறது, எங்க அம்மா அதை செய்யறதுன்னா தூக்கு மாட்டி செத்துருவேன் பயமுறுத்துறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறவான்னு கேட்கிறாங்க. நான் என்ன பாய் பண்றது? கொள்கை தெரியவில்லை, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கும் தாய் தயாராக இருப்பார் என்றால் அதிலே நீ அந்த பாவத்திற்கு உடன்பட்டவராக மாட்டாய். போய் சேரட்டும். அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லை, மகனை மிரட்டி பார்க்கிறது, இந்த பக்கம் வந்துரு, என் டீம்ல சேர்ந்துரு என்று எதிர்த்து பேசுவது, இதுவெல்லாம் இந்த துனியாவிலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஏதோ நான் ஒன்றை இரண்டை சொல்லுகிறேன், மார்க்கத்திற்கு முரணான எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. தௌஹீது கொள்கை ஏற்பதற்கு முன்னால் இணை வைப்பிலே ஊறி திளைத்தவர்கள் நாம் எல்லாம். நாம் பார்க்காத தர்காக்கள் இல்லை, நாம் கொண்டாடாத கந்தூரிகள் இல்லை, நாம் எடுக்காத உருசுகள் இல்லை, நாம் ஓதாத மௌலீதுகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் ஏகத்துவத்தை ஏற்றோம்? ஏன் உறவுக்காரர்களை பகைத்தோம்? யோசித்து பாருங்கள். ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிகழ்வை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் இதற்கு தடை செய்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காகத்தானே ஆரம்பத்தில் அவ்வளவு பேச்சுக்கள். தௌஹீத் என்ற வார்த்தையை முழங்கினாலே சுற்றி இருப்பவர்கள் ஏளனமாய் பார்க்கிற நிலை. இன்றைக்கு கூண்டோடு தௌஹீதில் அமர்ந்திருக்கிறோமே, அல்லாஹ் செய்திருக்கிற அருள். அன்றைக்கு இந்த ஏகத்துவத்தை ஏற்பதற்கு குடும்பத்தாரை பகைத்தவர்கள், ஊராரை பகைத்தவர்கள், சுற்றத்தாரை பகைத்தவர்கள் இன்றைக்கு அற்ப அற்ப துன்யா காரணங்களுக்காக இந்த கொள்கையை விட்டு கொடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு எனக்கு இந்த உறவுதான் முக்கியம் என்று செல்வார் என்றால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த துன்யாவில் நீங்கள் இந்த உறவை பற்றி பிடித்துக் கொள்வீர்கள். 100 பேர்ல 50 பேரை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆகிரத்திலே நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே மனிதர்கள் ஆகிரத்தில் எப்படி இருப்பார்கள் என்ற வசனங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறான். நேரம் இருந்தாலும் எடுத்து புரட்டி பாருங்கள். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 2வது வசனம் என்ன? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், ஏன் தெரியுமா? நாளை மறுமை நாளுடைய நிகழ்வு மிக கடுமையானது, மிக கொடூரமானது. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யௌம தரவுனஹா தத்ஹது குல்லு முர்தியத்தின் அம்மா அர்லாத், ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் தன்னுடைய கற்பத்தை இலகுவாக பெற்றெடுத்து வருவாள். ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். எவ்வளவு கொடூரம் நிறைந்த நாளாக இருந்தால் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாசம் மறுமை நாளிலே உடைக்கப்படும். துன்யாவிலே எவ்வளவு பாசம், தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பாசத்தை உடைத்து விட முடியாது. சர்வ சாதாரணமாய் அவர்களை பிரித்து விட முடியாது. பிள்ளைக்கு 2 வயசு, உம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க பிள்ளைய. ஸ்கூல் லீவ்லாம் இருக்குல்ல, பிள்ளை அங்க போயிடுவாங்க. அங்க நல்லா சாப்பிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்க வீட்டுல இருக்கிற உமாவுக்கு மனசு சரி இருக்காது. பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல, என் பிள்ளை என்ன செய்யறானே தெரியல. 2 வயசுல ஆரம்பிச்சது 60 வயசு ஆயிடுச்சு. 2 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப உமா பாப்பாவை பேசிக்கிறாங்க. பிள்ளை என்ன செய்யறானோ மூத்தவன், இளைய ரொம்ப திறமையானவன்,
அரசு உத்தியோகம், அவன் குறைச்சுக்குவான். மூத்தவன் என்ன செஞ்சானோ தெரியலையே, சாப்பிட்டானா சாப்பிடலையா தெரியலையே, போன் அடிக்கலையா ஆளை காணலையே. துனியாவிலே ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற பாசம் அவர்கள் முதிய பருவத்தை அடைகிற வரைக்கும் விட்டு வைப்பதில்லை. ஆகிரத்திலே எப்படி நிலை? தன்னுடைய பிள்ளையை பாலூட்டுகிற நிலையிலே ஒரு தாய் வைத்திருக்கிற பொழுது பிள்ளையை மறந்து ஓடுகிற நிலை ஏற்படுமே, இலகுவாய் பிள்ளையை பிரசவித்து விடுகிற நிலை ஏற்படுமே. இதுவெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது? அந்த மறுமை நாளுடைய கொடூரம் அப்படியானது. நான் எவ்வளவுதான் உங்களுக்கு வார்த்தை மிகைப்படுத்தி சொல்லினாலும் அதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகிரத்துடைய நாட்கள் ஏதோ அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிற நடக்காத விஷயங்கள் அல்ல, நிச்சயம் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். மனிதர்கள் இவ்வாறுதான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். சூரத்துல் மாரிஜை புரட்டி பாருங்கள், சூரத்துல் அபஸாவை புரட்டி பாருங்கள். 2 அத்தியாயத்திலும் ஒரு மனிதன் பாவியாகிவிட்டால், தன்னை அல்லாஹ் குற்றவாளியாக்கி விட்டால் எப்படி இருப்பான் எடுத்து காட்டுகிறான். துனியாவிலே மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்க நட்புறவு, குடும்ப உறவு, இரத்த பந்த உறவு எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கப்பட்ட பிறகு யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிம், பாவி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நிற்கப்படுகிற பொழுது அவனுக்கு உறவுக்காரர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள். லவத்தரி மின் அதாபி யௌமின் பிபனி வஸாஹிபதிஹி வஅஹி வஃஸீலத்திஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. மனிதன் என்ன செய்வானாம்? யா அல்லாஹ் ரப்பே, என் பிள்ளையை வச்சுக்க, என் உம்மா வச்சுக்க, என் பாப்பா வச்சுக்க, இதான் என் ஃப்ரெண்டு சகோதரன் அவனை வைத்துக்கொள், என்னை அரவணைத்தவர்கள் உண்டு அவர்களை வைத்துக்கொள். இல்ல இல்ல இவ்வளத்தையும் சொல்லிட்டு மனுஷன் அல்லாஹ் ஒட்டுமொத்த துன்யாவை எடுத்துக்கொள், எல்லாத்தையும் வச்சுக்க, என்னையும் விட்டுடு அல்லாஹ், என்னை இந்த ஆகிரத்திலே விட்டுவிடு, என்னை பிடித்து விடாது. கொடூரத்தை பார்த்து விட்டு மனிதன் அலறுகிற அலறல் எப்படி? அல்லாஹ் நான் போயிடுறேன், அல்லாஹ் என்னைய விட்டுடான், அம்மா வச்சுக்க, பாப்பா வச்சுக்க, தம்பியை வச்சுக்க, அண்ணனை வச்சுக்க, என்னை எப்படியா விட்டுரு? மனிதன் அல்லாஹ்விடத்திலே புறம்புவான். இந்த துனியாவிலே அம்மா அம்மா என்று கிடந்தவன், அத்தாவை தாங்கி பிடித்தவன், பிள்ளை என்றால் இரவு நேரத்திலும் கண்விழித்து பிள்ளைக்கு காய்ச்சலை தொட்டு பார்த்தவன், மருத்துவமனைக்கு தூக்கி சென்றவன், சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு என்ற பொழுது பொருளாதாரத்தை கொடுத்து உதவியவன், ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்தில் சொல்வான், அல்லாஹ் தேனமே வேணாம், இங்க எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு என்னைய விட்டு. எவ்வளவு திறமைசாலி பார்த்தீங்களா? ஒரு பாவியாகிவிட்டால் அல்லாஹ் என்னை குற்றவாளி என்ற கூட்டிலே நிறுத்த போகிறார் என்று தெரிந்தால் மனிதனுடைய நிலை இப்படியும் மாறும். ஆகிரத்திலே இந்த துன்யாவினுடைய உறவுகள் பயனளிக்குமா? தூக்கி எறியப்படுவார்கள். இன்னும் நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை புரட்டி பாருங்கள். ஒரே ஒரு பெருந்தப்தம், ஒத்த சவுண்ட், எல்லாம் தட தடன் ஓடும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. மனிதன் தன்னுடைய தாயை பார்ப்பான், தந்தையை பார்ப்பான், சகோதரனை பார்ப்பான், பிள்ளையை பார்ப்பான், மனைவியை பார்ப்பான். எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷன் போய் சலான் சொல்லி பேசுவானால் நல்லா இருக்கலாமா? அதான் நல்லா இருக்கலாத்தான். பார்த்து எவ்வளவு நாளாச்சு இப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? சிவன் என்ன வாய்க்க வந்தான், எதை ஆற விட்டா போதும் ஓடுவான். ஓட்டம் எடுப்பார்கள். தாயை பார்த்து ஓடுவான், தந்தையை பார்த்து ஓடுவான், குடும்பத்தார்களை விட்டு ஓடுவானே. அப்படிப்பட்ட அவன்